சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையை கொடுக்குற அந்த சத்துருவை நீங்கள் முறியடிக்க உங்களுக்கு பவர் இருக்குது, அதிகாரம் இருக்கிறது. உங்கள் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, உங்கள் வார்த்தையில் ஜீவன் இருக்குது, உங்கள் வார்த்தையில் உயிர் இருக்குது, உங்கள் வார்த்தையில் அற்புதம் இருக்குது, உங்கள் வார்த்தையில் அதிசயம் இருக்கிறது, உங்கள் வார்த்தையில் வெற்றி இருக்கிறது, உங்கள் வார்த்தையில் விடுதலை இருக்கிறது, உங்கள் வார்த்தையில் சுகம் இருக்கிறது, உங்கள் வார்த்தையில் சமாதானம் இருக்கிறது. அந்த வார்த்தையை வைத்து நீங்கள் சொல்லும்போது அந்த வார்த்தை வேலை செய்யும். என் குடும்பத்தில் கிரியை செய்கிற, சமானத்தை குலைக்கிற, பிரிவினை உண்டாக்குற சத்துருவை இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன். எபேசியர் 6:13 சொல்லுகிறது, தீங்கு நாளிலே அவைகளை எதிர்ங்க அப்படிங்கிறார். எபேசியர் 6:13 ஒரு தீங்கு வந்தால் அந்த நாளில் நீங்கள் என்ன செய்யணுமா? எதிர்க்கணுமா? எதை எதிர்க்கணும்? பிரிவினை ஆவிய, சண்டைக்கார ஆவிய எதிர்க்கணும். அப்போ என்ன செய்யணும்? என் குடும்பத்தில் கிரியை செய்கிற பிரிவினை ஆவியே, என் குடும்பத்தில் கிரியை செய்கிற சண்டைக்கார ஆவியே, இயேசுவின் நாமத்திலே எபேசியர் 6:13 படி உன்னை நான் எதிர்க்கிறேன், என் குடும்பத்தை விட்டு வெளியேறு அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளியேறிடும். பிரச்சனையே வராது, சண்டையே வராது, பார்த்துக்கொள்ளும்.